ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமாஸ். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 42வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். டைம் நதிரை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மிரியம்க்கு பயங்கரமாக கோவம் வரும். சும்மா நீ பார்த்துட்டு இருக்காத, நதிர் உள்ள பொண்ணு சொல்றாரு. டைம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. அந்த சொல்லிட்டு இருக்கலன்னு உள்ள பொண்ணு நதிர்கிட்ட சொல்லிட்டு மிரியம் கிட்ட வீசுவாரு. எனக்கு வெளில போனதுக்கு நீ தான் காரணம், அதனால தான் 2 வீட்டையும் ஒன்னாக்கிட்டான். உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுவாரு. பாருமா, உனக்கு கொஞ்சம் கூட டிக்னிட்டி இல்லையா? இது என்னோட வீடுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வருவான். அவனை பார்த்து தான் நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து போனீங்கன்னா உன்னோட பொண்ணை விட்டு நீ பிரிஞ்சிருவா. சாடி கூட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்றதை கேட்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சுன்னா வாழ்க்கை மொத்தமும் உன்னால சினிப்பு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா அல்ல உனக்கு தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. உன்னோட சாபத்தை கண்டிப்பா அல்ல ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லுவாரு. என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நான் எங்க வைக்கணும்னு நதிர்க்கிப்பாங்க. மாடியில உள்ள ரூம்ல போய் ஈவ்னிங் ஹால்லே தூங்குன்னு சொல்லிட்டு மேல போகலான்னு பார்ப்பாரு. டைம் இதோட எல்லாம் முடிச்சிடாதுன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி தான் இதோட எல்லாம் முடிச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பயந்துகிட்டே எங்களை பார்ப்பான். கோவத்தோட லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. சொன்னிட்டு இப்பதான் எழுந்திருப்பான். டாக்டர் நீங்க இன்னும் போகல எனக்கு கேட்பான். ஓகேவா இருக்குன்னு எனக்கு ஷியூரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்பான். என்னப்பா என்ன கேட்டுட்டு இருக்க? இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. செனிப்போட விஷயத்துல என்னை பத்தி ஏன் நீங்க ரிப்போர்ட் பண்ணலான்னு கேட்பான். ஆரம்பத்துல நான் ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. இன்னசென்ட்டா இருக்கிறவங்களும் இதனால கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுவாரு. என்னால சினிப்பை தொட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தானே நீங்க ரிப்போர்ட் பண்ணலான்னு கேட்பான். உண்மைதான், ஆனாலும் ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. எங்களும் உங்களோட ஒப்பீனியனும் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம 2 பேரும் எப்படி ஒரே பக்கம் இருக்க முடியும்னு கேட்பான். எனக்கு தெரியல, என்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இல்ல. பெரியமும் சினிப்பும் கஷ்டப்படாம எப்ப சேஃபா இருக்காங்களோ அப்ப எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா இப்ப நீ கிரிமினலா இல்ல பாதிக்கப்பட்டவனானு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இதைத்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். சொன்னாரு. இதுக்கப்புறம் இது நீ நான் சம்மந்தப்பட்டது கிடையாது, இதை நான் கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா என்னோட அப்பா யுத்தனிஷா பண்ணணும் முடிவெடுத்ததுக்கான காரணம் அவருக்கு என் மேல பாசம் இல்லைன்றது கிடையாது. சினிப்பு இங்கிருந்து ஓடி போய் படிக்கணும்னு நினைக்கிறதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும், உன்னோட அம்மா இறந்ததுக்கான காரணம் நீ தானே நினைச்சிட்டு இருக்க. இந்த உலகத்துல நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளால தான் நடக்குது, நம்மளுக்காக தான் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் நான் காரணமா இல்லையா, உண்மையாவே என்ன நடந்துச்சுன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பான். இதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. எப்படின்னு கேட்பான். இது ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் கிடையாது, இதனால 100க்கு 100 ரிசல்ட் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இது ரிக்ரேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதனால உன்னோட அம்மா கூட இருந்த மெமரிஸ் உனக்கு ஞாபகம் வரும்னு சொல்லுவாரு. அம்மா கூட இருக்கிற பாண்டிங் இதனால கிடைக்குமான்னு கேட்பான். ஆமா, நீ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ ரெடியா இருக்கியான்னு கேட்பாரு. அங்கிள் உங்களோட பர்மிஷனோட நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஃபீஸா கிட்ட பேசலாமான்னு கேட்பான். சரிப்பா, இந்த ஒரு விஷயம் இல்ல, நீங்க 2 பேரும் பேசுங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் தனியா பேசுறோன்னா ஆயிஷா அவங்க காருக்குள்ள போயிட்டு உட்காந்துருவாங்க. நான் நல்லா யோசிச்சு பார்த்தா, ஆனா தனியா என்னால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியல. அல்லாவோட இருப்பதோட இப்போதைக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். என்ன பவரை பத்தின கேள்வியான்னு கேட்பா. நான் சத்தியமா சொல்றேன், இந்த பவரால எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் எல்லாரையும் இன்வைட் பண்ண போறேன். ஆனா யார் வருவா யார் வர மாட்டாங்கன்னு என்னால முடிவு பண்ண முடியாது. உண்மை சொன்னா நம்ம 2 குடும்பத்துக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ற பெரிய மனசு இருக்கு. சரி ஃபேஸா சொல்லு, இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். நீ எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டீங்கன்னா நம்ம 2 பேரோட குடும்பமும் ஒன்னாகிடும். இதை விட பெட்டரான ரீசன் தேவைப்படுதான்னு கேட்பா. நல்லா யோசிச்சிருக்கேன், நீ சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு உள்ள போன சொல்லுவான். ஃபேஸா உள்ள போனதுக்கு அப்புறம் காருக்குள்ள வருவான். அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன பேசணும்னு கேட்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ உன்னால சாடிக்கே பாடம் சொல்லி எடுக்க முடியும், அவர் உன்னை அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. நாளைக்கே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அவர்கிட்ட நீ சொன்னீங்கன்னா அவர் உடனே ஒத்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் இதுக்காக பேசணும், ஃபேஸா பேசத்தான வாய்ப்பு இருக்கு, அப்புறம் நான் இதுக்காக பேசணும்னு கேட்பான். என்னோட பையன் ரொம்ப ஸ்மார்ட்டானவன், ஒருவேளை நான் லைனை கிராஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. அம்மா ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நாளைக்கு காலையில 2 குடும்பத்துல உள்ள லேடிஸ் கிட்டையும் பேசி அவங்கள சமாதானப்படுத்துங்க. அவங்களால இதை பண்ண முடியும்னு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவான். நீ கவலைப்படாத, உன்னோட விருப்பப்படி நான் எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. சொன்னாடி இப்ப நீ தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ, பொறுமையா மூச்சு விடு. தண்ணிக்குள்ள இருக்கிற ஒன்ன வெளில இருந்து நீயே பாக்குற மாதிரி நினைச்சுக்கோ. அவன் பண்ண எல்லா மிஸ்டேக்கும் நமக்கு ஞாபகம் இருக்காது, அதே சமயத்துல நம்ம எல்லா மிஸ்டேக்கையும் மறந்துருக்க மாட்டோம். நம்ம மூளை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீ சின்ன பிள்ளையில வரைஞ்சிருக்கியான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவான். உனக்கு தெரியுமா, சில பேர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க வரைஞ்சது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதே சமயத்துல சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். அது அவங்களுக்கு மறக்க முடியாத நினைவா இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க. அவங்க வரையும் போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்களோட மூளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாம நம்மளோட மனசுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் இப்ப நம்ம நம்மளோட மனசை திறந்து வரைஞ்ச அந்த வரைபடத்தை எடுக்க போறோம். சுனாய் நீ உன்னோட அம்மா கூட கடைசியா இருந்தனால இமேஜின் பண்ணிக்கோ.
இருக்கோ அதை பத்தி நீ என்கிட்ட சொல்றியா எனக்கு பாரு. நான் ஒரு வீட்டுக்குள்ள என்னோட அம்மாவை தேடிட்டு இருந்தேன். நிறைய பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவான். ஒருத்தவங்க மட்டும் நடுவுல உட்காந்துருப்பாங்க. சுத்தி நிறைய பேர் நின்றுட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, அல்லாவோட விருப்பத்தோட நீங்க இங்கிருந்து போகலாம். அல்லாதான் உங்களை டெவில் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. இதை சுனைட் பார்த்துட்டு இருப்பான். அவங்க கிட்ட இருந்து அம்மாவை அல்லா நீங்க தான் காப்பாத்தணும்னு நான் ப்ரே பண்ணேன். அம்மா அங்கதான் இருந்தாங்க. ருக்கின்றவங்க அம்மாவை வெளில கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். உன்னோட அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்பாரு. பயந்து போயிருந்தாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க, என்னை விட்டுருன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். சின்னோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹாஸ்னாவும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்கள எழுப்பிடுவாங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும்னு ஹாஸ்னா சமாதானப்படுத்துவாங்க. சிஸ்டர் என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவும் ஆகலைன்னு அம்மா சொல்லுவாங்க. ஹாஸ்னா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அம்மாவால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இது சாப்பிட்டுன்னு ஊட்டி விட வருவாங்க. அம்மா சாப்பிட மாட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சுனைடுக்கு ஒன்றும் புரியாது. பயந்துகிட்டே பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் சரியாகிடும், இதை சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. சுனைடு அம்மான்னு கூப்பிடுவான். அம்மா திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப கரண்ட்லயும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பான். சுனைடு என்னாச்சுப்பா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாரு. அவங்க என்ன பார்த்துட்டாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ண போறாங்கன்னு சொல்லுவான். சுனைடு இங்க இருந்து போன ஒருத்தவங்க சொல்லுவாங்க. உடனே பயந்து போய் இவன் ஓட ஆரம்பிச்சிருவான். அம்மாக்கு இதனால கோவம் வரும். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வந்து டோரை லாக் பண்ணிடுவாங்க. அடுத்து சுனைடு தேட ஆரம்பிப்பாங்க. சுனைடு நீ எங்க இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க. கடைசியா ஒரு ரூம்குள்ள வந்து சுனைடுன்னு கூப்பிடுவாங்க. அம்மா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வெளில வருவான். பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கும். உடனே ஹக் பண்ணிப்பாங்க. அம்மா என்ன ஹக் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவான். அடுத்து அவங்க எங்கன்னு எல்லாரும் தேடுற குரல் கேட்கும். சுனைடு நான் சொல்றதை கேளு, நம்ம இங்க இருந்து போயிடுவோம், ஓகேவான்னு கேட்பாங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். பாருடா நான் உன்னோட அம்மா, அவங்க தான் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லேடி உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. பாருமா உனக்கு என்னாச்சு, ஏன் நீ ஓடி வந்துட்டேன்னு கேட்பாங்க. அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வரும். போதும் எனக்கும் பக்கத்துல வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க விடுற மாதிரி தெரியாது. அம்மா நம்ம போயிட்டு திரும்பவும் ப்ரே பண்ணலான்னு சொல்லுவாங்க. அம்மா சின்னோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட அம்மாவை உடம்பு சரியில்லாம ஆக்க பாக்குறாங்கன்னு சொல்லுவான். அம்மாவை பிடிக்கிறதுக்காக வெளில உள்ள லேடிஸ் எல்லாரையும் அவங்க வர சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரிபட்டு வராதுன்னு அங்க உள்ள விளக்க அவங்க மேல தூக்கி போட்டுட்டு அம்மா சுனைட கூட்டிட்டு போயிடுவாங்க. சுனைடு போய் ஷாக்காகி எழுந்திருப்பான். நீ அமைதியா இருன்னு சொல்லுவாரு. நான் என்னோட அம்மாவை பார்த்தேன்னு சொல்லுவான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டு சினைப்பு அழுதுட்டு இருப்பா. எப்பவுமே அம்மா கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த முறை வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே உண்மையானு கேட்பான். ஓகே சின்னாடி உன்னை நீயே டயர்டாக்கி கதைன்னு சொல்லுவாரு. இது எல்லாமே உண்மையானு கேட்பான். முதல்ல உன்னை என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீ ருக்கின்னு ஒருத்தவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீல, அவங்க இங்க இருக்காங்களா, அவங்க யாருன்னு கேட்பாரு. எனக்கு தெரியாது, இப்பதான் முதல் முறை நான் அவங்கள பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். இப்ப நான் செனிப் கிட்ட சொல்லி உனக்கு தண்ணி எடுத்து வர சொல்றேன். சுனைடு இந்த முறை நீ நல்ல வேலை பண்ணிருக்க, உன்னை நீ நல்லபடியா ஹேண்டில் பண்ணிருக்க, அமைதியா இரு, உன்னை நீயே டயர்ட் ஆக்கிக்காத. நான் இங்கிருந்து போறதுக்குள்ள உனக்காக மாத்திரை தரேன். அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே நீ அமைதியாகிட மாட்ட. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ அமைதியாயிடுவ, ஓகேவான்னு கேட்பாரு. வெறியும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஈஃப் அம்மா அம்மான்னு கூப்பிடுற சத்தம் கேட்கும். எழுந்துருவாங்க. முதல்ல குரலை கேட்டதுமே பயந்துருவாங்க. ஆனா ஈஃப் தான் கத்துறான்னு தெரிஞ்சதுமே சிரிப்பு தான் வரும். அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவான். பயப்படாத ரச்சலம், நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாங்க. இங்க என்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்லுவான். நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பா, அதனாலதான் பயந்துருப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இடி இடிக்கிற சத்தம் கேட்கவும் மறுபடியும் பயந்துருவான். பயப்படாத ரச்சலம், எல்லாம் சரியாகிடும், இப்ப நான் சொல்றதையே திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு குரான்ல உள்ள வார்த்தையை சொல்லுவாங்க. இஃப் சமத்தா சொல்லுவான். மேரியம் இவனை நல்லபடியா பார்த்துக்குவாங்க. லெவன்ட்டு விராவோட ரூம்க்கு வருவாரு. அவ தூங்கிட்டு இருக்கதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அடுத்து அப்பாவோட ரூம்க்கு வருவாரு. அப்பா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாவது டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்பாரு. இல்ல இது டாக்குமெண்ட்ரி கிடையாது, ரொம்ப மோசமா இருக்குன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலன்னு சொல்லுவாரு. உண்மை சொல்லணும்னா சில நேரத்துல இது போரிங்கா இருக்கும், ஏதோ சொல்றது அதான வந்து சொல்லுன்னு கேட்பாங்க. அப்பா இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறது கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும், ஆனா என்னால எதையும் மறைக்க முடியாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. இப்ப நான் உங்ககிட்ட சின்னட பத்தி தான் சொல்ல போறேன்னு சொல்லாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சான பையனை பத்தி சொல்றியா, தேவைப்பட்டா என்ன கொல்றதுக்காக கூட வருவேன்னு என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவாங்க. அவன்பா இது மாதிரி கான்செப்ட்ல பேசி விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப நாங்க 2 பேரும் விளையாடலன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ரீக்ரெஷன் தெரப்பி நாங்க பண்ணோம்னு சொல்லுவாரு. 11 ஆல்கனே நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிடாதான், ஏற்கனவே நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது பத்தாதான்னு கேட்பாங்க. அப்பா இப்பதான் முதல் முறை அவனோட அம்மாவை பத்தி நிறைய பேசினா, இதனால நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாரு. நீ செனிப்க்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அப்பா ஜுனைட் ஸ்ட்ரேஞ்ச் ஆனவன்னு நீங்களே சொல்றீங்க, ஒருவேளை நான் செனிப்பு மட்டும் காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா எப்பயோ காப்பாத்திருப்பேன்னு சொல்லுவாரு. சரிப்பா எனக்கு புரியுது, மெரியம் ஜுனைட் செனிப் எல்லாரையும் நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. செனிப்போட போர்வையை பார்த்ததும் இந்த போர்வை எப்படி இங்க வந்ததுன்னு கேட்பாரு. டே போர்வை எனக்கு போத்தி விட, என்னோட காலில் குளிருது, செனிப் தான் எனக்காக எடுத்துட்டு வந்தா, ரமடானுக்காக எனக்கு கிஃப்டா கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்பா இது மிரா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயன்படுத்தின போர்வை, ஒருவேளை மிரா செனிப் கிட்ட கொடுத்துட்டா
மறந்துட்டாளா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. இங்க பாருடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, செனிப்பு எனக்காக கிஃப்டா எடுத்துட்டு வந்தான்னு நான் தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மீரா செனிப் கிட்ட கொடுத்துருப்பாளா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போர்வையை போத்தி விட்டுட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. ஆனஸ்டா சொல்லணும்னா நீங்க வரப்போறேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்ன கொஞ்ச நாளா லெவன்ட்டுக்கும் எனக்கும் நடுவுல கொஞ்சம் டென்ஷனா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லாரு. நான் கேள்விப்பட்டேன், ஆனா இப்ப ஹாலிடே, அதனால எல்லாத்தையும் மறந்துடணும். நான் சொல்றது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலிடே ஓதுமா இங்க வர்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். ஆமா நீ சொல்றது சரிதான், ஹாலிடே ஓதுமா இது மாதிரி பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சிடலாம இருக்கிறது நல்லதுதான். உண்மையை சொல்லனா இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சு, நீ மட்டும் இங்க வரலன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அப்புறம் உண்மையை சொல்லனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லாரு. ஆனா இப்ப நம்ம வேலையை பத்தி பேசிட்டு இருக்கோம், வேலை வேற மத்த விஷயம் வேற. போரே நடந்தா கூட நமக்கு நடுவுல உள்ள பிசினஸ் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லுவான். என்னோட வருங்கால மருமகனும் ஒன்ன மாதிரியே தான், உன்கிட்ட நான் அவனை அறிமுகப்படுத்துறேன். நான் சொல்றது கேளு, இந்த உலகத்துல எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க, பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா நீங்க சொல்றது சரிதான், குறிப்பா பண விஷயத்துல அப்படிதான் நடந்துக்குவாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏற்கனவே நடந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருத்தங்களை பழி வாங்குறது எனக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்லுவான். நம்ம பேச ஆரம்பிச்சதுமே குரான் கோர்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாகிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல வருவாரு. சச்சின் இவரை முழுசா பேச விட மாட்டான். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு சொல்லுவான். சரி சொல்லுன்னு கேட்பாரு. ஹாலிடே ஓதுமா தப்பா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் மறந்துருவோன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஹேண்டிக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லுவான். எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது, ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு இதை பத்தி புரியுதுன்னு எனக்கு தெரியுது, நான் கூட ஹேண்டி கிட்ட சொன்னேன் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு. ஹாலிடே ஓதுமா நீங்க ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க, அதனாலதான் இங்க உள்ளவங்க உங்ககிட்ட சொல்லலன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவான். ஆம்பா லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஹேண்டி இப்போ என்னால இங்க வரலாம், நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களோட விருப்பப்படி அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்து டீ காஃபி குடிச்சிட்டு இங்க உள்ள லேடிஸ் கிட்ட பேசலாம். எங்களோட கதவு இப்பவும் அவங்களுக்காக திறந்துருக்குன்னு சொல்லாரு. ஓகே சாரி, இப்போவே நான் ஹேண்டி இங்கே வர சொல்கிறேன், அவகிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்பான். லெவன் ஸ்டடி ரூமில் இருப்பார், மெரியும் பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு. லெவன் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நேற்று நைட் நீங்கள் சென்னையோட பக்கத்தாக போயிருந்தீங்களான்னு கேட்பாங்க. வந்து முதல்ல உட்காருங்க. நேற்று நைட் நான் சென்னையோட பக்கத்தாக போயிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னேன்னா அது சரியா இருக்காது. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சது, சென்னையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும் போல. சுற்றி இருந்தவங்க அவங்கள குணப்படுத்தாமல் அவங்கள அங்கேருந்து அனுப்புறதுக்கு பார்த்துருக்காங்க. இதனால அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஜுனைட் ருக்கின்றவங்களை பத்தி சொன்னா, ஒருவேளை ஜுனைடோட அம்மாவை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேர்ல இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சீக்கிரட்டா அந்த பேர்ல யாராவது இருந்தாங்களான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு காஃபி கப்பை எடுத்துட்டு போகலான்னு பார்ப்பாங்க. லெவன் காஃபி குடிக்கிறதாக காஃபி கப்பை எடுக்கலான்ட்டு வருவாரு. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. வெறும் கப் தான் இருக்குன்னு நினைச்சேன், அதனாலதான் எடுக்க வந்தேன்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்துட்டு போங்க, அதனால எந்த ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க, ருக்கின்றவங்களை பத்தி விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லுவாரு. சச்சின் ஹேண்டிக்கு கால் பண்ணி, ஹேண்டி நீ எப்படி இருக்க, உன்னோட பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டேன், நான் சாடி கிட்ட பேசிட்டேன், எல்லாம் சரியாகிடுச்சு, இதுக்கப்புறம் யாரும் உன்னை தர மாட்டாங்க, உனக்காக லேடிஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். ஹேண்டிக்கு இதனால பயங்கரமா கோவம் வரும். ஹலோ ஹேண்டி, நான் சொல்றது உனக்கு கேட்குதான்னு கேட்பான். எனக்கு கேட்குது சச்சின், ஆனா நான் சொன்னதுதான் உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ எனக்காக ஹீரோவா இருக்க வேணான்னு நான் தான் உன்கிட்ட சொன்னலன்னு கேட்பா. ஆமா நீ சொன்ன, நானும் யோசிச்சு பார்த்தா உனக்கு உதவி பண்ண வேணான்னு நினைச்சேன். அப்புறம் என்னோட சுயநலத்துக்காக இதை பண்ணான்னு நினைச்சேன், அதனாலதான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன். எப்போதும் போல நான் நானாதான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் உதவி பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். சோ இப்போ நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கேப்பா. நான் ட்ரை பண்ணட்டுமா, நீ என்ன சொல்றேன்னு கேட்பான். சச்சின் பாய்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. ஹேண்டி டீஸ் பண்றது எப்போதும் போல சச்சினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக போவாரு. அவன் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருப்பான். ரமடான் அன்னைக்கு யாருமே காலை சாப்பாடை மிஸ் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. எங்க உள்ள எல்லா சாப்பாடும் ஆர்கானிக் சாப்பாடு தான். இந்த காஃபியை கூட மணல சூடு பண்ணி அந்த சூட்டுல தான் செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்புறவங்க, ஆனா நம்மள மாதிரின்னு சொல்லல, இவங்க வேற மாதிரி. இவங்க எல்லாரும் மோட்டல்னு சொல்லுவான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலன்னு கேட்பாரு. என்னது புரியலையா, அல்லாவோட விருப்பத்தோட நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க நைம், சாடி செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களும் நானும் கூடிய சீக்கிரம் சொந்தக்காரங்களா ஆக போறோம். இப்ப நீங்க பிரச்சனையில இருக்கீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை நான் லைனை கிராஸ் பண்ணனா நான் பாவம் பண்றதுல இருந்து அல்லாஹ் என்ன பாதுகாப்பாரு. நான் உங்களை பத்தி சாடி ஹுடாய் கிட்ட பேசினேன், இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோன்னு அவர் என்கிட்ட
சொன்னாரு. எங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என் கூட வேலை பாருங்கன்னு சொல்லுவான். நான் வேலையில இருந்து ஓடி போகவும் மாட்டேன், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுக்கு பயப்படவும் மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்ததுமே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இத்தனை வருஷமா என் கூட நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவருக்கு கை கொடுப்பான். சாடி இவருக்கு கை கொடுத்துருக்க மாட்டாரு, ஆனா அஃபான் கை கொடுக்கறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும். சரிப்பா, எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும், நான் என்ன வேலை பார்க்கணும்னு கேட்பாரு. நான் நம்புறவங்கள இப்ப நான் மத்தவங்களை பத்தி பேசல, நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமானவங்க நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பின்னாடி சாஞ்சு உட்காருங்க, இப்ப நம்ம உங்களுக்காக ட்ரெஸ் வாங்க போகலான்னு சொல்லுவான். நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்னது ட்ரெஸ் வாங்கணுமான்னு கேட்பாரு. ஆமா, உங்களுக்காக புது ட்ரெஸ் வாங்கணும், அப்பதான் பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு பேசுவான். உங்க பாஸ்க்கு நான் ஹை சொன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிட்டு போகலான்னு பார்ப்பான். நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். நமக்கு ஒன்றும் புரியாது, இவனை நம்பலாமா வேணாமான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு சார் அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹேண்டிக்காக டீ எடுத்துட்டு வந்துப்பாங்க. நன்றிங்க, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் நடக்க போகுது, நீங்க அங்க போவீங்களான்னு கேப்பா. என்னோட ஹஸ்பண்ட் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் நடக்கும், நான் போகணும்னு அவர் விருப்பப்பட்டாருன்னா நான் போவேன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க உங்களோட குழந்தைய அனுப்பிவிடுவீங்களான்னு இன்னொரு லேடி கிட்ட கேட்பா. என்னோட ஹஸ்பண்ட் தான் முடிவு பண்ணாரு, அவர் அனுப்பணும்னு நினைச்சாருன்னா அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. உங்களை வான் பண்ணாங்களா? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. என்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட பதிலையும் கேட்டு ஹேண்டிக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நல்லா புரியுது, எல்லாரும் ஒரே மாதிரியான பதில தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ரெக்கார்டிங்க ஆஃப் பண்ண போறேன். நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லலைன்னா யாராலையும் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட குரலை யாரு கேட்பான்னு கேட்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹேண்டி, உனக்கு பதில் கிடைச்சதா? ஹேண்டிக்காக நீ போயிட்டு இன்னொரு டீ எடுத்துருவான்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு. இங்க உள்ள பொண்ணுங்க ஒவ்வொரு பதில் சொன்னதுக்கு அப்புறமும் அதுல இருந்து எனக்குள்ள புது கேள்வி உருவாகிடுச்சு. இங்க உள்ள பொண்ணுங்க எல்லாரும் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. முஸ்லிமா இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட ஹட்டீஸ், ஃபாத்திமா, ஆயிஷா இவங்களெல்லாம் ஏன் எடுத்துக்காட்டா சொல்றது இல்ல நினைப்பா. அல்லாதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஹேண்டி அடுத்து எதுவும் பேச மாட்டா, கிட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுவா. சொனைட் சனேப் 2 பேரும் டெர்விஷ்குள்ள வருவாங்க. நம்ம 2 பேரும் இந்த ஈவெண்ட்டுக்கு போகாம இருக்கலாமா நினைப்பா. எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னு சித்தப்பா நினைக்கிறாரு. சோ எல்லாருமே போய் தான் ஆகணும்னு சொல்லுவான். சொனைட், நீ சண்டை போட மாட்டே தானே, தப்பா எதுவும் நடக்காது தானே நினைப்பா. அப்பெல்லாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பகாதரை கூப்பிட்டு பேசுவான். முஷிட்டோட ரூமுக்கு வெளில ஆளுங்களை நிக்க சொல்லி சித்தப்பா சொல்லியிருந்தார்ல, அவங்க இன்னும் அங்க இருக்காங்களான்னு பாருன்னு சொல்லுவான். அடுத்து இங்க நடக்கிற ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு சினிப்பை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுவான். வேற அழுதுகிட்டே வந்து நான் இதுக்காக கான்சர்ட்டுக்கு போகணும், எனக்கு இந்த டிக்கெட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில போட்டுட்டு பேசுவா. எனக்கு இந்த கான்சர்ட் எல்லாம் தேவையா என்ன, அவன் எனக்கு தேவையா என்ன, எதுக்காக நான் அங்க போகணும், சமாதானப்படுத்துறதுக்காக ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுவா. வேற அவனுக்கு என்னாச்சுரா, எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு சேனுக்கு கால் பண்ணுவா. மீரா, உனக்கு என்னாச்சுரா, ஏன் நீ கதவை லாக் பண்ணிட்ட? செல்ல, என்னாச்சுரா, ப்ளீஸ் கதவை தர வரடா, நான் கன்ஃபார்மா எக்ஸாமை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், இந்த டிக்கெட்டை பத்தி நம்ம 2 பேரும் மறந்துடலாம். செல்ல, நான் சொல்றத கேளு, நம்ம 2 பேரும் வேற ஏதாவது பண்ணலாம். உனக்கு பிடிச்ச ஹாம்பர்கர் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மியூசிக் கேட்டுட்டே சாப்பிடலாம். நான் சொல்றத கேளுடா, கதவை தரன்னு கன்வென்ஸ் சொன்ன ட்ரை பண்ணுவாரு. சேன், நீ எனக்கு வேணும், இப்ப நீ எங்க இருக்குன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. அவன்ட்டுக்கு ஒன்றும் புரியாது. செல்லம், ப்ளீஸ் கதவை தரன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆரிஃப், நீ எல்லாரையும் வர சொல்லிட்டா, ஏற்பாடு எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டியான்னு கேட்பாரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டுன்னு சொல்லுவான். சுனேடுல வருவான், எதுவும் பேசாம அமைதியா பார்த்துட்டு இருப்பான். சேவ்கிட்ட வர சொல்லி சவுண்ட் சிஸ்டத்தையும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு. மாஸ்டர், அங்க கரண்ட் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவான். பாரு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, நிறைய சேர் அரேஞ்ச் பண்ணு, பெண்களும் வயசானவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுன்னு சொல்றாரு. சேர்ல அவங்களோட பேர் எழுதி வைக்கணுமான்னு கேட்பான். சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பண்ணு, மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே அங்க ரெட் கார்பெட்டும் போற சொல்லுன்னு சுனேட் சொல்லுவான். சாடிக்கு இதனால கோவம் வர்றது, சரி ரெட் கார்பெட்டையும் போட்டுன்னு சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஆரிஃப் தான் மாட்டிக்குவான். அங்க ரெட் கார்பெட் எல்லாம் போடுறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவான். அதான் நான் சொல்றேன்ல, ரெட் கார்பெட்டை போட்டு வேற ஏதாவது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அப்புறமா சொல்றேன், கிளம்புன்னு சொல்லுவாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. யாருக்கும் கேட்காத ஒரு இடத்துல போயிட்டு பேசலான்னு சொல்லுவான். எப்போதும் நம்ம அப்படித்தானே பேசுவோம், இப்ப என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களான்னு கேட்பான். சரிப்பா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னு கேட்பாரு. தேவையில்லாம இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, தாத்தாவுக்கு இது பிடிக்குமான்னு கேட்பான்.
இதுலலாம் அவருக்கு ஆர்வம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? குரான் கோர்ஸ் கண்டிப்பா ஓப்பன் ஆக போகுது. நல்ல விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். கடைசியில நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லாரு. நீங்க எதையும் சரியா பார்க்கலன்னா நீங்க தோத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம எல்லாரும் உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்க மன்னிப்பு வைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். ஜுனைட் எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. கூடிய சீக்கிரம் அதையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கோமா இல்ல போயிடுவான். கிச்சன்ல எல்லா லேடிஸும் பேசிட்டு இருப்பாங்க. ஹேண்டி கேட்டப்ப என்ன பதில் சொன்னோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாடி ஹுடாய் தான் நம்மள இப்படி பதில் சொல்ல சொன்னாரு. வெறியும் வேலை பார்த்துட்டு இருக்க வீட்டோட ஓனரோட பொண்ணு தான் இந்த ரிப்போர்ட்டர். வெறியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்க. மெரியமோட ஹஸ்பண்ட் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைக்கும் போது மெரியம் நினைச்சு கவலைப்படணும்னு தோணுது. ஆனா என்னால கவலைப்பட முடியலன்னு சொல்லுவாங்க. மெரியம் இப்பதான் உள்ள வருவாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டுமான்னு கேட்பாங்க. மேடம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு நீங்க என்னை எதிரி மாதிரி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு மெரியம் சொல்லுவாங்க. என் நடந்துக்கிறத வச்சு அவங்க எங்களை தான் காயப்படுத்துவாங்க. உன்னால நாங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நீங்க என்ன எதிரியா நினைக்கிறதா இருந்தாலும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த அந்த லேடியால எதுவும் பேச முடியாது. அமைதியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மெரியம் ஆர்குமெண்ட் பண்ணதெல்லாம் போதும், உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்பாங்க. அங்க இங்க வந்ததுல இருந்து எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. ப்ரேயர் படிக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்காக நான் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் உன்னோட பொண்ணை பார்த்து பொறாமப்படுறாங்க, அதனால கூட இதெல்லாம் நடக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. மெரியம்க்கு ஒவ்வொரு இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. நான் யாரு கூடவும் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. ப்ரே பண்றவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. 9 வருஷத்துக்கு முன்னால ஹைரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஹஸ்னா உள்ள வந்ததுமே இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அதுவும் இல்ல, ஒருத்தவங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு சீக்கிரமா வந்துட்ட போலியே, டாக்டரோட வீட்டுல உனக்கு அதிகமா சுதந்திரம் கொடுக்குறாங்களான்னு கேட்பாங்க. எனக்கு முக்கியமான நாளுன்றதால நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. சரி பண்ணி போன்னு சொல்லுவாங்க. உடனே மெரியம் இங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்து இங்க எல்லாம் லேடிஸ் கிட்ட பேசுவாங்க. ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குதானே? எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க செய்யற வேலையெல்லாம் பார்த்து சாடி ஹுடாயி கண்டிப்பா அவங்கள பாராட்டுவாரு. ஆமா அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. கொஞ்ச நேரத்துல வெளில வந்து மெரியம் கிட்ட பேசுவாங்க. லேடிஸ் எல்லாரும் ஈவெண்ட்டுக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு அவங்க கிட்ட நீ கேட்டிருக்க. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அதனால நீ ஈவெண்ட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வரணுன்ற அவசியம் கிடையாது, அதனால நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இனிமேல் லேடிஸ் கிட்ட இது மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுவாங்க. எல்லாம் நீங்க தான் எனக்கு பொறுமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெரியும் இங்கிருந்து போயிடுவாங்க. செனிப் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. புறா கத்துற சத்தம் இருக்கும். வெளில வந்து பாப்பா. ஒருவேளை அடிபட்டிருக்கும் முன்னு எடுத்து செக் பண்ணி பாப்பா. ஆனா எந்த ஒரு காயமும் இருக்காது. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, வா நம்ம உள்ள போகலான்னு தூக்கிட்டு வந்து பெட்டிக்குள்ள வைப்பா. அடுத்து புறா குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைப்பா. சின்னடி இப்பதான் வீட்டுக்கு வரும். செனிப் ரெடியாக நம்ம 2 பேரும் ஈவெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவான். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீ போக வேணும்னு சொன்னில, அப்புறம் இதுக்காக இப்ப கிளம்ப சொல்றேன்னுப்பா. அவங்க கூட நான் என்ன டீல் பண்ணிட்டு இருக்கேன்னு அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த போர்க்களத்தை விட்டு உன்னால ஓடி போக முடியாது, ரெடியாகன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவான். அவங்க கிட்ட நான் கேட்டு பார்த்தேன், ருக்கி என்ற யாரையும் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஆஸ்னா வந்துட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாடி ஹுடாயி என்னோட ஐடி கார்டை வாங்கிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நீங்க அவர்கிட்ட ஐடி கார்டை கொடுத்தீங்கன்னு கேட்பா. நான் நைமை டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதான் அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்னால சுத்தமா இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லுவா. பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவங்க ஏதோ என்ட்ரி புக் இருக்குன்னு சொன்னாங்க, அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஆமா, என்ட்ரி புக்ல எல்லார பத்தின ரெக்கார்டும் இருக்கும், கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்குன்னு சொல்லுவா. அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்பாங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஆரிஃபால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவா. மெரியம்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். விளாண்டு விராவுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. விரா, உனக்கு பிடிச்ச ஹாம்பர்கரை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், கதவை தர. என்னை பாக்குறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது, ஆனா உனக்கு பசிக்கல, அதுக்காவது நீ சாப்பிடு. உள்ளே இருந்து என்ன பயமுறுத்தாத, வெளிலவான்னு கூப்பிட்டுவாரு. பெஸ்ட் இப்பதான் வருவாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. மிரா தான் கால் பண்ணி என்ன வர சொன்னா. மிரா, நான் வந்துட்டேன்டா, கதவை தரேன்னு சொல்லுவாங்க. மிரா கதவை திறந்ததுமே அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. பிறகு ஆரிஃப் கூடயே வந்துட்டு இருப்பா. நீ என் கூட வராதுன்னு சொல்லுவான். ஒருவேளை யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, நான் கவனமா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு தேடுன்னு சொல்லுவா. ஹாஸ்னாக்கும் ஹரிசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ போன்னு சொல்லுவான். இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் வீணாகும். ருக்கி என்ற பேர் இருக்கான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லுவா. ஒருவேளை அவங்களோட பேர் இங்க இருந்துச்சுன்னா அவங்களோட அட்ரஸ் கிடைக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். அவங்களோட பேரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், அதோட நம்மளோட பேரையும் படிக்கலான்னு சொல்லுவா. நம்மளோட பேர் அன்னைக்குப்பா ஆமான்னு சொல்லுவா. 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேர்கள் கிட்ட சாவியை கொடுத்துட்டு ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுவான். அங்கேயே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு தேடி பாரு, வருஷப்படி எல்லாரோட பேரும் இருக்குன்னு சொல்லுவான். வீரக்குள்ள இருக்குன்னு சொல்லிருப்பான், அதனால தேடி பார்ப்பான். முதல்ல இவளோட பேரை கண்டுபிடிப்பா. கொஞ்ச நேரம் சேமா இவளோட பேரையே பார்த்துட்டு
இருப்பா. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கடை தேட ஆரம்பிப்பா. ஃபைனலி ருக்கியோட பேரையும் அவங்களோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருவா. சாடி இந்த பக்கமா வரதை பார்த்ததுமே ஆரிஃப்க்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமா வான்னு கூப்பிடுவான். அட்ரஸை போன்ல போட்டோ எடுத்துட்டு புக்கை வச்சுட்டு வெளில வந்து ஆரிஃப் கிட்ட சாவியை கொடுத்துருவா. சாரி போன் பேசிக்கிட்டு இந்த பக்கமா வருவாரு. இவங்க 2 பேரையும் பார்த்தது ஷாக் ஆயிடுவாரு. காலை கட் பண்ணிட்டு பேசுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாரு. வலைக்கும் சலாம்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. அங்க உங்களை பக்கத்தாக தான் வந்தோன்னு சொல்லி ஆரிஃப் சமாளிப்பான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதாக தான் வந்தோன்னு விர்கள் சொல்லுவா. ஆரிஃபாலையும் நம்ப முடியாது, சாடியாலையும் நம்ப முடியாது. ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரிஃப் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? என்கிட்ட கேட்காம, என்கிட்ட பர்மிஷன் கேட்காம இதெல்லாம் பண்ண முடியுமா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொந்த ஊருக்கு போக போறேன்னு சொன்னேன், இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. மாஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவான். என்னடா சொல்லிட்டு இருக்க? அவ என்ன பண்ணான்னு கேட்பாரு. கல்யாணம் பண்ணிக்கிறதாக விர்கள் தான் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணான்னு சொல்லுவான். ஆரிஃப், நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு சாடி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. விர்கள் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுமே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், உடனே சரின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். இது விர்களோட ஸ்டைல்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளோட அண்ணனுக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. இப்போ வரைக்கும் நாங்க அவர்கிட்ட சொல்லல, உங்களை தவிர வேற யாருக்கும் இதை பத்தி தெரியாது. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லுவான். எல்லாமே நல்லபடியா நடக்கும்போது நான் என்ன சொல்ல போறேன்? இதனாலதான் ஃபைஸாவோட ஃபியான்சேவா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டியான்னு கேட்பாரு. மாஸ்டர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதை பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லுவான். சரிப்பா, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நீ எதை நினைச்சு கவலைப்படாதுன்னு சொல்லுவாரு. ஆரிஃப்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பான். சரி, இதை பத்தி யாருக்கும் தெரியாத அளவுக்கு பாத்துக்கோ, இல்லைன்னா ஒரு பொண்ணு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சுன்னு எல்லாரும் பொருளி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெரியம்மாவோட விஷயத்துல ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாரு. மீரா இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிறதுக்கு எக்ஸாமோட ரிசல்ட் தான் காரணம். அவ என்கிட்ட சொல்லலை, இருந்தாலுமே எக்ஸாம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு புரியுது. மீரா எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த எக்ஸாம் அவளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அவளுக்கு இதெல்லாம் புரியலனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா புரிஞ்சுக்குவான்னு சொல்லுவாரு. இதோட எல்லாம் முடிச்சிட போறது இல்லை, இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அவ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு அவ இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ அவ சந்தோஷமா இல்லைன்னா அவ மறந்துடுவா. ஆனா எப்பவுமே எக்ஸாம மறக்க கூடாது. அவ சொன்னனுக்கு வந்ததுமே எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலாம். இது டிவைஸ் பேப்பர் மிராவுக்கு எக்ஸாம் முடிச்சதும் பேப்பரை சப்மிட் பண்ற மாதிரி நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாரு, இதுல ஏதாவது புரியலன்னா என்கிட்ட சொல்ல, நம்ம லாயரை ஹையர் பண்ணிக்கலாம். உனக்கு லாயர் இருக்காங்க தானே இன்னைக்கு பாரு, அம்மானு தலையாட்டுவாங்க. நான் அட்ரஸை போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு விர்கள் சொல்லுவா. ஆனா நீ அட்ரஸ் எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல தானே கேட்பாங்க. சாடி கூட கிட்டத்தட்ட எங்களை பிடிச்சிருப்பாரு. ஆனா அதை நினைச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவர்கிட்ட சொன்னா, அதனால நாங்க 2 பேரும் தப்பிச்சிட்டோம்னு சொல்லுவா. ரெம்க்கு ஷாக்கிங்கா இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்பாங்க. அவர் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுவா. இப்போ நீங்க இதை வச்சு எனக்கு ட்ராப் செட் பண்றீங்களான்னு வெஸ்டி கேட்பாங்க. வெஸ்டி, நீ உன்னோட பொண்ணை மதிக்கிறதா இருந்தா இதை நீ பண்ணித்தான் ஆகணும். வேறோட கண்டிஷனை நீயே பார்த்தில. இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது உன்னோட கையில தான் இருக்க, நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுன்னு சொல்லிட்டு போவாரு. கால் வரும், அட்டன் பண்ணி பேசுவாரு. நிறைய நீங்க எனக்கு அட்ரஸ் அனுப்பி விடுங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வெஸ்டி எழுதிட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதெல்லாம் கேட்டு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் நடக்கிற இடத்த கட்டுவாங்க. எல்லாருமே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாடி, உங்களையும் நம்மளோட மருமகனையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு ஹாசனா சொல்லுவாங்க. ஓகே, இந்த செரிமனி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு ட்ரீட் கொடுப்பீங்களான்னு கேட்பாரு. அல்லாட விருப்பத்தோட நாங்க உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறோன்னு அஃபானா அவனோட அம்மாவும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ட்ரீட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நீ ஞாபகம் வச்சுட்டா மட்டும் போதும்னு சொல்லாரு. ஜுனைட், செனப், விர்கள் 3 பேரும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபைஸா, டெமிர்சி வந்ததா நீ பார்த்தியா? ஒரு தலையா இருக்கிறது நல்லதா இருக்கும், ஆனா 2 தலையா இருக்கிறது பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது சரியா தான் இருக்குன்னு சொல்லுவான். இவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஃபிஸாவுக்கு சிரிப்பு தான் வரும். எல்லா குழந்தைகளும் ஓடி வந்து செனப் கிட்ட பேசுவாங்க. ஒரு சருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வரும். செனப்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சாடி ஸ்டேஜுக்கு போயிட்டு பேச ஆரம்பிப்பாரு. எல்லாரும் அந்த பக்கம் பார்ப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க மீட் பண்ணிருக்கோம். அல்லாவோட இருப்பத்தோட இப்ப நம்ம புதுசா குரான் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இனிமே நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டு தேவதைங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நைட்டு முழுக்க படிக்க போறாங்க. இந்த ட்ரைனிங் ஃப்ரீயா தான் நடக்க போகுது. நம்புறவங்க படிக்கும் போது பணத்தை பத்தி யோசிக்க கூடாது. அல்லாவோட விருப்பத்தோட இந்த குரான் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறது குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கறதுக்காக தான். குழந்தைங்க அவங்களோட அம்மா விட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியாகவும் நல்ல அம்மாவாகவும் ஆகுவாங்க. அதை விட முக்கியமா அவங்க நல்லவங்களாவும் நம்புறவங்களாவும் இருக்கணும். அப்பதான் அவங்களோட வாழ்க்கை நாசமாகாம இருக்கும்னு சொல்லிட்டு ஹொரசரை பார்த்து சிக்னல் கொடுப்பாரு. ஹொரசர் புரிஞ்சுக்கிட்டு உடனே எழுந்து போவாங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் புரியல. இதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு போக மாட்டேன்னா என்னோட அம்மாவை என்னால பார்க்க முடியாதான்னு கேட்பா. இவர்களுக்கும் செனப்புக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாது. அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சார் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் இன்னொரு லேடி கிட்ட விடுவாங்க. சொன்னடிக்கு இதுல விருப்பம் இருக்காது, இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியா பார்த்துட்டு இருப்பான். அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காரு, தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஒன்னா, அறிவாளிகளால மட்டும்தான்
இதை புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புரிஞ்சுக்காதவங்க நாளைக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட கம்யூனிட்டி ரொம்ப பழசு. அல்லா நம்மள எப்பவுமே தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போக மாட்டாருன்னு சொல்லுவாரு. எல்லாரும் கைத்தட்டி இவரை பாராட்டுவாங்க. சுனிடால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. முன்னாடி வரலான்னு பார்ப்பான். ஹொரசர் வந்து தடுப்பாங்க. இதுக்கு மேலே நீ முன்னாடி அடி எடுத்து வச்சுன்னா எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் அவமானப்படுவ. எனக்கு எல்லாமே புரியுது. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாம இருக்கதான் நல்லது. இது ஒன்றும் மெட்டல் கிடையாது. உன்னோட காதுல என்ன கேட்குதோ அதை நீ கண்டுக்காதோ. உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணு. இப்போ நீ போயிட்டு ஸ்டேஜில் பேசினேன்னா செனிப்பும் அவளோட அம்மாவும் தப்பிச்சு போக பார்த்தாங்கன்னு சொல்லி செனிப்பை நான் இங்கிருந்து அனுப்பி விட்டுருவேன். இதனால வீடு இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. மேடம் ஹுரசர் இதுக்கப்புறம் இதை பண்றதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு செனிப்பை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடுவான். ஃபீஸாவும் சாடியும் இவங்க 2 பேரும் போறதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பூக்கள், சூரியன், நிலா எல்லாத்தையும் பேன் பண்ணட்டும். குழந்தைங்க எல்லாரும் இங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களோட சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வீட்லயே தான் இருக்க போறேன், வெளில வரமாட்டேன்னு சொல்லுவா. உன்னால வீட்லயே உட்காந்துருக்க முடியாது, சிஏவியை பக்கத்துல நீ போதானே நினைப்பான். ஆமான்னு சொல்லுவா. அடுத்து எதுவும் பேசாம சுனைட் சிரிச்சுக்கிட்டே இங்கிருந்து போயிடுவான். சுனைட் சினிப்பா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ஃபைஸாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபைஸா இப்ப நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு. நான் ஒன்றும் அப்புறம் கிடையாது. என்னால் எல்லார் கூடவும் டீல் பண்ண முடியும். இப்போ நீ கற்றுக்க வேண்டிய பாடம் 2 இருக்கு. கடந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நீ என்னோட மனைவியாக போகிற. கடந்த காலத்தில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு நீ சொன்னீன்னா அதோட விட்டுடலாம். ஆனால் நீ இப்போவும் கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கனா, நீ இடது பக்கம் போ, நான் வலது பக்கம் போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே பாதையில் போக வேணான்னு சொல்லுவான். என்னோட பாதை என்னன்னு உனக்கு தெரியும்னு சொல்லுவான். அந்த பாதையில் சுனேட் இருக்கான்னு நினைப்பான். நான் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அப்போ நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லுவான். தாமதப்படுத்தாத சீக்கிரமாக வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இது உனக்கு போதுமானப்பா. சாடி நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லாரையும் அமைதியாக்கிறதுக்கு உங்களோட பேச்சு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஒரு சார் நம்ம ரொம்ப பெருமையா சிச்சுவேஷனை கடந்து வந்துட்டோம்னு சொல்லுவாரு. ஆனா நான் மட்டும் சின்னட தடுக்கலன்னா கண்டிப்பா அவன் ஸ்டேஜ்ல வந்து பேசியிருப்பான். இங்க இருக்கிற எல்லாரையும் 2 டீமா பிரிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. சின்னட் சொல்றத யாரு கேட்க போறான்னு கேட்பாரு. நீங்க என்கிட்ட கேட்குறீங்களா இல்ல உங்ககிட்டயே கேட்டுக்கிறீங்களா? அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப நைட்டும் பகலாம் அவனுக்காக ப்ரே பண்ணாங்களே, அது பத்தாதான்னு கேட்பாங்க. அப்பா அவன் ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான்னு சொல்றியான்னு கேட்பாரு. அல்லாதான் நமக்கு உதவி பண்ணும். யாரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான்னு நமக்கு சுத்தமா தெரியாது. சுனிட் அவனோட இடத்துல இருக்கணும்னு ஹாசனா இப்பயே சொன்னாங்க. நாம தான் இதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவாங்க. இப்போ முஷிட் அவரோட இடத்த விடுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாரு. அவரோட இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவங்க யாருன்னு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சுனிட் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அவரோட இடத்துல நீ இருக்கிறது தான் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அம்மா தாத்தா பக்கத்தாக நான் போகலான்னு சுனிட் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு சொல்லுவா. நல்லதுரா. இப்போ சுனிட் நெருப்போட விளையாண்டுட்டு இருக்கான். அவன் நல்லது பண்றான்றதுக்காக நீ உன்னோட எண்ணத்தை மாத்திக்காத. அவனோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. செனிப் நீ கேர்ஃபுல்லா இரு. நீ மிஸ்ஸஸ் அம்மாவா ஆகணும்னு சொன்ன, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ எதுக்காக இந்த பாதையை தேர்ந்தெடுத்தன்றத மறந்துடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், நீங்க என் மேல கோவப்படுறீங்களான்னு கேப்பா. இல்லடா நான் எதுக்காக உன் மேல கோவப்பட போறேன், நான் எப்பவுமே உன் மேல கோவப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நதிர் வரத பத்ததுமே ஷாக் ஆயிடுவா. என்னம்மா அவங்க வீட்டு சவையோட வந்துட்டு இருக்காங்கன்னு கேப்பா. செனிப்பா அம்மான்னு நதிர் வெல்கம் பண்ணுவாங்க. என்னோட பொண்ணுகிட்ட பேசாதன்னு மீறியும் திட்டுவாங்க. என்ன இருந்தாலும் இவ மிஸ்ஸஸ் அம்மா இல்ல, அதனால இவளுக்கு டீ ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு நினைச்சேன்னு சொல்லுவாங்க. செனிப்க்கு கோவம் இன்னும் அதிகமாகும். எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. இவ் சீக்கிரமா உள்ளவா, உன்னோட அக்கா இங்க வந்திருக்கா பாருன்னு சொல்லுவாங்க. இவ் உள்ள வந்ததும் செனிப்பக்கா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவான். சரிப்பாவா நம்ம உள்ள போகலான்னு நதிர் கூட்டிட்டு போயிடுவாங்க. செனிப் நீ சின்னட வெயிட் பண்ண வைக்காதன்னு கிளம்ப சொல்லுவாங்க. அம்மா நீங்க விருப்பப்பட்டா சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருக்கேன், சின்னட வந்து என்ன கூட்டிட்டு போவான்னு சொல்லுவா. வேணாண்டா நீ என்ன நினைச்சு கவலைப்படாத, முதல்ல கிளம்புன்னு சொல்லுவாங்க. அம்மா ஹக் பண்ணிட்டு அம்மா சீக்கிரமாவே இது எல்லாமே கடந்து போயிடுன்னு சொல்லிட்டு நதிர ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு வெளில போயிடுவா. நீ வெளில போயிட்டு வந்திருக்கல, முதல்ல உன்னோட முகத்தையும் கையையும் வாஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உடனே ஈஃப் போயிடுவான். நதிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க சொல்லனா கூட நானும் இதைத்தான் சொல்லிருப்பேன்னு சொல்லுவா. நீ ஓவரா பேசணுன்ற அவசியம் இல்ல, கூடிய சீக்கிரம் நீங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து ஜெலஸ் ஆகுறீங்களான்னு கேப்பா. நிறையவங்க நதிரை பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். நீ நல்ல வேலை பண்ணிருக்க, கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நதிருக்கு ஒன்றும் புரியாது. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. நான் திருடனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னோட புதையில திருடன் திருடிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. டைம் உள்ள வந்ததுமே வாங்கன்னு வெல்கம் பண்ணிட்டு அவரோட ஷூவை எடுத்து வச்சிட்டு இருப்பா. நான் பார்க்க போற வேலைக்கு ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தது சரிபட்டு வராதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்குன்னு சொல்லுவாரு. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லுவா. இனிமே நான் அஃபான் கூட வேலை பார்க்க போறேன். என்னோட மருமகன் என்னை சுத்தமா கண்டுக்கல, அவனுக்கு என்னோட மதிப்பு என்னன்னு தெரியல, ஆனா அஃபானுக்கே என்னோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு. வேறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வரும். நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. நான் எங்க போறேன்னு கேட்பாரு. அங்கிள பக்கத்தாக போறேன்னு
யாருன்னு சொல்லுவாங்க. இந்த அங்கிள்னு கேட்பாரு. அவரு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லிட்டு கித்தா இங்கிருந்து போயிடுவாங்க. எப்போதும் போல நைமுக்கு பயங்கரமா கோவம் வரும். நைம் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லுவா. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. வெறும் ருக்கியோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் லெவன்ட் எடுத்துருப்பாரு. யாரோ ஒருத்தவங்க உள்ள இருந்தே இவரை பார்ப்பாங்க. ஆனா இவர் அதை நோட் பண்ணிருக்க மாட்டாரு. கதவு தட்டவும் ஒரு சின்ன பையன் வெளில வந்து பார்ப்பான். லெவன்ட்டுக்கு இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா, உன்னோட அப்பா அம்மா இல்லையான்னு கேட்பாரு. இவன் பேச மாட்டான். நீங்க யார் தேடி வந்திருக்கீங்கன்னு ஒரு லேடி கேட்பாங்க. என்னாச்சுங்க, இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கானான்னு கேட்பாரு. நல்லா இருக்கா, இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவனால பேச முடியாது. நீங்க யாரை பக்கத்தாக வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. ருக்கின்றவங்களை பக்கத்தாக வந்தேன்னு சொல்லாரு. என்னோட அம்மாவை பக்கத்தாக வந்தீங்களா, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இறந்துட்டாங்களா, அதை பத்தி எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. என்னோட அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, கடந்த காலத்தை பத்தி பேசுறதாக வந்தேன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அல்ல உங்களை கண்டிப்பா மன்னிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. சரிங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு லெவன்ட் இங்க இருந்து போயிடுவாரு. வீட்டுக்குள்ள போனதுமே அம்மா எதுக்காக நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்ல சொன்னீங்கன்னு கேட்பா. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டு கதவை தட்டுவாங்கன்னு. பாரு, இப்ப அவங்க கதவை தட்டிட்டாங்க, இதுக்கப்புறமா அவங்க கதவை தட்டுறதான வாய்ப்பு இருக்கு, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு தன்னோட பேரனை கூட்டிட்டு போயிடுவாங்க. சின்னடிக்கு ஒரு சார் சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருப்பான். அடுத்து மாத்திரை எடுத்து சாப்பிடுவான். முதல்ல ஒரு மாத்திரையை சாப்பிடுவான், அடுத்து இன்னொரு மாத்திரை சாப்பிடுவான். ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பான். அப்படியே படுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிப்பான். பூரா இந்த பக்கமா பறந்து வரும். பார்த்துட்டு திரும்பவும் படுத்துருவான். திரும்பவும் பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். அம்மா இவனை கூட்டிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. திரும்பவும் அவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டா ஓடிட்டு இருப்பாங்க. சின்னடால ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாது. அம்மா நம்ம எங்க போறோம்னு கேட்பான். நம்ம பறவைகளை பக்கத்தாக போறோம்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ருக்கியை இவங்களை விடுற மாதிரி தெரியாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. பாலத்துக்கு மேல சின்னட கூட்டிட்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு, வாங்க போகலான்னு கூப்பிட்டுவான். பயப்படாத, இப்ப நம்ம பறவைங்க கூட சேர போறோம், நீ சொல்லுன்னு கேட்பாங்க. சின்னடுக்கு ஒன்றும் புரியாத. அம்மா சொல்றதே திரும்ப சொல்லுவான். நம்ம பறவைங்க கூட சேர போறோம்னு சொல்லுவான். இவனோட கையை பிடிச்சிக்கிட்டு சின்னடுங்கன்னு கேட்டுட்டு கீழே விழற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அம்மா ரொம்ப உயரமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு இருப்பான். அம்மா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவனோட கையை விட்டுட்டு கீழே விழுந்துருவாங்க. சின்ன பிள்ளை அழுத மாதிரியே இப்பயும் அழுதுட்டு இருப்பான். அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். சின்னப்பி இப்பதான் வீட்டுக்கு வருவா. சின்னட்ட பார்த்து ஷக்காயிடுவா. சின்னட்ட எழுந்துருன்னு எழுப்பிடுவான். அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்திருப்பான். சினிப்பி அவனை பார்த்து ஷக்காயிடுவா. என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். சினிப்பி இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியாது. நான் போயிட்டு உனக்காக தண்ணி எடுத்துறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பா. சின்னட்டி இவளோட கையை பிடிச்சிக்கிட்டே என்னை தனியா விட்டுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இவளே பார்த்துட்டு இருப்பான். சினிப்பி ஒரு மாதிரி பயந்து போய் இவனை பாப்பா. உடனே கையை விட்டுருவான். சினிப்புக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது. கடகடன்னு ரூம்க்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிப்பான். சின்னடி பயந்து போயிருப்பான். எப்போதும் போல குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பான். சினிப்பு கிட்ட என்ன சொன்னான்னு தத்தா கேட்பாங்க. சினிப்பு உங்களை பார்க்க வரதுக்காக சின்னட் பர்மிஷன் கொடுத்துட்டான்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானா, வேற ஏதாவது சொன்னாலான்னு கேட்பாரு. எங்க இதை பத்தியும் யோசிக்காம கன்ஃபியூஸ் ஆகாம இருங்கன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், ஆனா யோசிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. எங்க முடிச்சிட்டு என்ன சொன்னீங்க, நீங்க முடிச்சிட்டு மெட்டிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அவர்கிட்ட என்னதான் சொன்னீங்க, அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாங்க. தாத்தா எதுவும் பேசாம அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாரு. நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன், அதனால என்ன நானே கொண்டுக்க போறேன். எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோயை குணப்படுத்த முடியாது. இதுக்கு மேலேயும் நான் வாழணும்னு விருப்பப்பட்டேன்னா வலியோட தான் நான் வாழ வேண்டியது இருக்கும். உங்களோட கண்ணுக்கு நான் பெரிய பாவம் பண்ற மாதிரி தெரியும், ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு நினைச்சேன், ஆனா திரும்ப வந்துட்டேன். டிரைவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னா, அந்த வார்த்தை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குன்னு சொன்னான். சில பேர் மனுஷங்களை விலங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் மனுஷங்களை விளையாடுற விலங்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விலங்குகள். நான் அறிவியல் கூட ஓட மாட்டேன். உங்களோட அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. எப்பவுமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ள நிறையவே இருக்கும். ஸ்டார்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சாகிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஆர்வம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட ஆர்வம் இன்னும் முடியலை, இன்னும் நான் தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். மிரியம் உங்களை ரொம்ப அதிகமா மதிக்கிறாங்க. மிரியம் கிட்ட இருக்கிற இறக்க குணம் உங்ககிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு இறக்க குணத்தை காட்டுவீங்களா? மிரியம் மாதிரி நீங்க எனக்கு இறக்க குணத்தை காட்டுவீங்களா? நான் என்னோட கடைசி காலத்துல மிரியம் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்களா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லாரு. இதோட பிளாஷ்பேக் முடிச்சிடும். கொஞ்சமாவது நீ சீக்கிரட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். இது எனக்கும் உன்னோட மாஸ்டருக்கும் சம்மந்தப்பட்டது. என்னால இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது. உடனே முகத்தை சோகமா வச்சுக்காத. இந்த போர்வையை எடுத்துட்டு போய் சினிப் கிட்ட கொடுத்துரு. என்கிட்ட குட் பை சொல்றதா தான் எடுத்துட்டு வந்தா, அதான் திரும்ப வர
வர போறாள், அதனால அவகிட்டே கொடுத்துருன்னு சொல்றாரு. சரி நான் அவகிட்ட பத்திரமா கொடுத்துருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாங்க. லெவன்ட் இப்பதான் வீட்டுக்குள்ள வருவாரு. நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. எல்லாம் அவங்க இறந்துட்டாங்க, அதனால அவங்கள பத்தி நான் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா இந்த போர்வையை நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்பாரு. இது செனிப்போட போர்வை, அவ குழந்தையா இருக்கும்போது பயன்படுத்தினது. இப்ப நான் அவகிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, செனிப் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க போறீங்களான்னு கேட்பாரு. செனிப்க்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து போர்வையை கொடுத்திருந்தா. இந்த போர்வை அவ குழந்தையா இருக்கும்போது பயன்படுத்தினது. அவளோட அத்தை அவளுக்கு கொடுத்த புக்கை கூட இந்த போர்வையில தான் வச்சிருந்தா. ஆக்சுவலி எங்க கிட்ட இதே மாதிரியே இன்னொரு போர்வை இருந்துச்சு. எங்களுக்கு பிறந்த முதல் குழந்தைய அந்த போர்வையில தான் வச்சிருந்தோம். எல்லாரும் எங்களை தேடி வந்தாங்க, அதனால நாங்க அங்க இருந்து ஓடிட்டோம். அதுக்கப்புறம் தான் செனிப் பிறந்தாருன்னு சொல்றாங்க. லெவன்ட்டுக்கு இப்போ ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வரும். சின்ன வயசுலயே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண வந்திருப்பாங்க. என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அது ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அங்கதான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை இறந்து பிறந்துச்சு. அடுத்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தைய அல்லாவோட பொறுப்புல விட்டுட்டு நாங்க அங்க இருந்து போயிட்டோம். அப்புறம் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சது. அவதான் செனிப், அல்லாதான் எங்களை மன்னிக்கணும். என்ன பண்றது, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். என்னால எதுவும் பண்ண முடியல. சரி விடுங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, நீங்க போங்கன்னு சொல்லாரு. உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மிரா மெரியம் பார்த்ததான் ஆன்டி மெரியம்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹேக் பண்ணிப்பா. மிரா மெரியமோட பொண்ணுன்னு லெவன்ட்டுக்கு புரிஞ்சிடும். ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.